கருணை நீதி நியூஸ் செய்திகள் வாசிப்பது லேகா கருணாநிதி. சவிதா சட்டக்கல்லூரி சார்பில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. சென்னை டி நகரில் உள்ள ஸ்ரீநிலையம் மஹாலில் சவிதா சட்டக்கல்லூரி மற்றும் பிரசாத் அசோசியேட்ஸ் இணைந்து நடத்திய இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. சவிதா சட்டக்கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ஆஷா சுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த முகாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த முகாமை பேராசிரியை டாக்டர் கே நிரஞ்சனா, மாணவர் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹரிபிரசாத் மற்றும் எஸ்.டி. மௌலீஸ்வர் ஆகியோருடன் இணைந்து ஒருங்கிணைத்தனர். சவிதா சட்டக்கல்லூரி மாணவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை முதல் மதியம் வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் லீகல் வாரியர் சங்கத்தின் தலைவருமான வழக்கறிஞர் எஸ். பிரபு மற்றும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் டி நகர் அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தின் பிரதிநிதியுமான வழக்கறிஞர் சச்சின் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் பிரசாத் அசோசியேட்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது பொது நலனை மேம்படுத்துவதற்கும் இந்த முகாம் வெற்றிகரமாக அமைவதற்கும் அவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க குழு சோர்வின்றி உழைத்தது. சமூக நல பணிகளில் சட்டக்கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதில் இந்த முகாம் ஒரு முக்கிய முன்முயற்சியாக அமைந்தது. முகாமின் போது பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. குடும்ப தகராறுகள், சொத்து உரிமைகள், நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சட்ட பிரச்சினைகள் குறித்த வழிகாட்டுதல்களும் ஆலோசனைகளும் அளிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது பிரச்சினைகளுக்கு சட்ட ரீதியான தீர்வுகளை பெற்றனர். மேலும் அரசியல், சமூகம் மற்றும் சட்ட உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு உரைகளும் நிகழ்த்தப்பட்டன. சட்ட விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்து சமூக நீதியை வலுப்படுத்தும் சவிதா சட்டக்கல்லூரியின் உறுதியான அர்ப்பணிப்பை இம்முகாம் சிறப்பாக எடுத்துக்காட்டியது.